வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அங்ராவின்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம டிஜிகோல்டு வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, போத்தீஸ்ல வந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. அந்த அப்டேட் பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேருக்கு வந்து பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டு. இனிமே வந்து டிஜிகோல்டே வந்து நம்ம சேவ் பண்ண வேணாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கமயில்ல தான் வந்து டிஜிகோல்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனா வந்து பெனிஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பர்ச்சேஸ் பண்ண போம்போது வேஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சரி ஓகே போத்தீஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் மூலியமா நமக்கு முன்னாடி வந்து பெனிஃபிட் வந்த அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் தான் வந்து இப்ப வந்து நமக்கு பெனிஃபிட்டா குடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரிசைஸா வந்து நமக்கு கால்குலேட் பண்றனால, அவ்வளவா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடையாது முன்னாடி இருந்த மாதிரி. ஸோ வந்து நெறைய பேர் வந்து இனிமே டிஜிகோல்டே வந்து நம்ம சேவ் பண்ண வேணாம் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு இருக்கும். பட் வந்து அது வேண்டாம். டிஜிகோல்ட்ல நெறைய வந்து அட்வான்டேஜஸும் இருக்கு. அத வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஏன் டிஜிகோல்டு வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி இவங்க கொண்டு வந்திருக்க அப்டேட் என்ன? எதனால இவ்வளோ ப்ரிசைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ என்னோட அக்கவுண்ட் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 வந்து போத்தீஸ் டிஜிகோல்ட்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். பிப்ரவரி 18 பாருங்க ₹142 வந்து நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ நவம்பருக்கும் பிப்ரவரிக்கும் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ வந்து எனக்கு 5% தான் பெனிஃபிட் வந்தது. ஸோ நான் போட்ட ₹142க்கு 10 மில்லிகிராம் வந்து எனக்கு அப்ராக்சிமேட் வெயிட் ஆட் ஆச்சு. அது கூடவே சேர்த்து 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டா ஆட் ஆச்சு. இது வந்து நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 142 டிவைடட் பை அன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 14,135. ஸோ நம்ம கட்டுற அமௌண்ட்டு டிவைடிங் சிம்பல் 1 கிராம் ரேட் போட்டிங்கன்னா, இப்போ எனக்கு 0.01 வந்திருக்கு இல்லையா? ஸோ 10 மில்லிகிராம் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் கட்டின அமௌண்ட் ₹142 இருக்கு இல்லையா? இதில் வந்து 5% எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுக்கு வந்து எவ்வளோ மில்லிகிராம் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நமக்கு பெனிஃபிட்டா ஆட் பண்ணுவாங்க. ₹142ல 5% அப்படிங்கிறது ₹7.10 வரும். ஸோ இந்த ₹7.10 டிவைடிங் சிம்பல் போட்டு 1 கிராம் ரேட் ₹14,135 போட்டா நமக்கு எவ்வளோ வருது? 0.0005 0.001 அப்படின்னா தான் நமக்கு 1 மில்லிகிராம். ஆனால் இங்கே பாருங்கள் முன்னாடி 3 ஜீரோ இருக்குது. 0.0005ன்னு இருக்குது. அப்போ 1 மில்லிகிராம்லேயும் பாதி தான் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்து கால்குலேட் பண்ணும்போது கிடைக்குது. முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா போத்தீஸில் ஜஸ்ட் இந்த 3 டெசிமலுக்கு அப்புறம் 5 வந்திருக்கு இல்லையா? 5 வந்தாலோ இல்லை 5க்கு அபோவ் வந்து எவ்வளோ வேல்யூ வந்தாலோ அதை 1 மில்லிகிராமாக நமக்கு ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து அப்படி தான் வந்து நான் பிப்ரவரி 18 வந்து பே பண்ணப்போ எனக்கு 1 மில்லிகிராம் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து 11 மில்லிகிராமா வெயிட் வந்து ஆட் ஆயிடுச்சு. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1 கிராம் வந்து ₹15,000. ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து நான் ₹150 போடுறேன். ₹150 போட்டால் நமக்கு 10 மில்லிகிராம் காட்டுது இல்லையா? அப்ராக்சிமேட் வெயிட்டு. கீழே பெனிஃபிட் பாருங்கள். 0.0005ன்னு காட்டுது இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 5 வந்துச்சு அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்க? 1 மில்லிகிராமா ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1 மில்லிகிராம ஆட் பண்ணுறது கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா 0.005 இருக்கா? அது 6ஆ மாறணும், அது 7ஆ மாறணும், 8, 9ன்னு மாறி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இங்கே 1 மில்லிகிராமா வருது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்க்கு அப்புறம் உங்களுக்கு 1 மில்லிகிராம் வரணும் அப்படின்னா இன்னைக்கு ரேட்டு படி ₹290 போட்டால் தான் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகுது. அப்ராக்சிமேட் வெயிட் பாருங்கள் 19 மில்லிகிராம் காட்டுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ரிசைஸாக ஆக்கிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ₹100 ரேஞ்சிலே ஒரு ₹110க்குள்ளே நம்ம பே பண்ணாலே நமக்கு 1 மில்லிகிராம் பெனிஃபிட்டாக கிடச்சிரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து 400 மில்லிகிராம் தான் மொத்தமாகவே வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு பெனிஃபிட் பாருங்கள் 44 மில்லிகிராம் காட்டுது. நான் என்ன பண்ணுவேன்னா 1 மில்லிகிராம் ஆட் ஆகுற மாதிரி ₹100 அந்த ரேஞ்சிலேயே தான் வந்து நான் பே பண்ணுவேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு 400 மில்லிகிராம் வரும்போதே 44 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிராம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 100 மில்லிகிராம் கிட்ட வந்து நம்ம பெனிஃபிட்டே ஆட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7%லாம் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய அமௌண்ட் போட்டிங்கன்னா. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதில் பாதி தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் மட்டும்தான் இன்னும் வந்து அப்டேட் பண்ணி ப்ரிசைஸ் ஆக்கலை. அங்கே வந்து நீங்கள் வந்து ₹100 ரேஞ்சில் பே பண்ணிங்கனாவே நல்லா ஈஸியாக வந்து நமக்கு பெனிஃபிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 100 பே பண்ணிங்க அப்படின்னா ஒரு ₹1000 வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 மில்லிகிராம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஜிஆர்டி மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து உங்கள் ஊரில் வந்து ஜிஆர்டி இருக்குது அப்படின்னா டிஜிகோல்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போ போத்தீஸில் வந்து அப்டேட் பண்ண மாதிரி
ஜிஆர்டிலேயும் ப்ரிசைஸாக அப்டேட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜிஆர்டியில் வந்து இப்போதைக்கு வந்து பே பண்ணி வச்சுக்கோங்க. பெனிஃபிட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ப்ரிசைஸ் ஆக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிக்கு பாதியாக வந்து கம்மியாயிடும். நிறைய பேருக்கு வந்து இந்த டிஜி கோல்டே வந்து வேஸ்ட்டு பெனிஃபிட்னு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அதை வேஸ்டேஜ்னு வாங்கிடுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம காசு தான் வீணாக போகுது. அதனால வந்து டிஜி கோல்டே வந்து வேஸ்ட்டு ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சில நல்ல விஷயங்கள் வந்து இந்த டிஜி கோல்டில் இருக்குது. அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ என்னோட ஒப்பீனியன் தான் நான் இங்கே கொடுக்குறேன். எனக்குமே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தங்கமயிலில் டிஜி கோல்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. அதுக்கப்புறம் போடவே வேணாம்னு நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அங்கே கடையிலே வந்து என்ன நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணனால சரின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதில் சரி என்ன பண்ணுறது ஜாயின் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சும்மா வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ரூ. 100 அந்த மாதிரி வந்து நான் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த அக்கௌண்ட் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஸ்கீமில் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக இந்த இப்போ 11 மந்த்ஸ் முடிய போகுது. எனக்கு மார்ச் 28 வந்து அந்த 11 மந்த்ஸ் முடியுது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வந்து ஒரு ₹100 அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ₹300 தாண்டி வந்து நான் பே பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு சம்டைம்ஸ் வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு தோணும். பட் வந்து நான் என்ன நினைப்பேன், ஓகே நம்ம வந்து வெளியில் ஆர்டர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஓகே நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டிஜிகோல்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போல்லாம் வந்து வெளியில் சாப்பிடணும்னு ஆசை வருதோ அப்போல்லாம் வந்து ஒரு ₹100 சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஆப்பில் போயிட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்து ஃபுட்லாம் வந்து செலக்ட் பண்ணிடுவேன். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைனல் பேமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் நேரில் போய் வாங்குற அமௌண்ட்டை விட அந்த பர்ட்டிகுலர் ஃபுட்டோட அமௌண்ட்டும் அதிகமாக போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் டெலிவரி சார்ஜும் அதிகமாக போட்டு ஒரு ₹60 ₹70 எக்ஸ்ட்ராவே தான் வரும் எனக்கு. நான் வந்து புதுக்கோட்டையில் இருக்கேன். ஸோ எனக்கு மற்ற ஊரில் எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து அந்த மாதிரி தான் வரும். ஸோ வந்து அதை பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா ₹70 ₹80 எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த பாயிண்ட்டில் நிறைய டைம் வந்து அதை நான் வந்து ஆர்டர் பண்ணாமல் அந்த அமௌண்ட்டை அப்படியே வந்து தங்கமயில் டிஜி கோல்டில் வந்து நான் வந்து பே பண்ணியிருக்கேன். 100 200 300 அந்த மாதிரி சேவ் பண்ணி 1 கிராம் கிட்ட சேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த 1 கிராமுக்கு நான் நகையாக வாங்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து லாபகரமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேல்குலேஷனோட செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா ₹15,000. ஸோ 15,000 இன்டூ ஸோ நீங்கள் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு தான் போடுவாங்க ஓகேங்களா. ஸோ 15,000 இன்டூ 21% எடுத்திருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஒரு 18% ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 3% எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டும் சேர்த்து 21% வரும். நமக்கு எவ்வளோ வருது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ₹3,150 வருது. வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹3,150. ஸோ இந்த அமௌண்ட் கூட நம்ம டோட்டலாக பே பண்ண அமௌண்ட்டே வந்து ஆட் பண்ணிக்கலாம். 10,957 டோட்டலாக பார்த்தீங்கன்னா ₹14,107 வருது. ஸோ வந்து நான் ஜுவல்லாகவே இந்த 1 கிராமுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் கூட எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது ₹14,107 வருது. இன்றைக்கி 1 கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா ₹15,000. ஸோ வந்து 15,000த்தில் இந்த ₹14,107 மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது ₹893 வருது இல்லையா. ஸோ வந்து நமக்கு வந்து ₹893 வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு லாபம் தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டேரெக்டாக போய் நகை வாங்குகிறோம் அப்படின்னா இதை விட ஜாஸ்தியாக தான் வரும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிட்டு வரனால நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல லாபகரமாக இருக்குது இல்லையா. ஸோ இது மாதிரி அப்பப்போ ஒரு ₹100 ₹200 அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நமக்கே தெரியாது எப்படி வந்து 1 கிராம் சேர்ந்து அந்த மாதிரி சேர்ந்துடும். ஏன்னா நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இல்லையா. அதில் வந்து இதையும் வந்து ஒரு செலவாக நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ சும்மா உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டும் ஆச்சு, சேவிங்கும் ஆச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ₹100க்கு ஒரு கோல்டு ஷாப்பில் போய் நம்ம நகை வாங்க முடியாது கண்டிப்பாக. ஆனால் டிஜி கோல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ₹100லேருந்தே சேவ் பண்ணலாம். டைமிங் கிடையாது, டேட் கிடையாது, நம்மளோட கன்வீனியன்ட் தான். நம்மக்கிட்ட எப்போ அமௌண்ட் இருக்கோ அப்போ சேவ் பண்ணிக்கலாம். மந்த்லி வந்து என்னால் சிட் போட முடியும். ஒரு 2,000 3,000 கொடுத்து மாதம் கன்ஃபார்மாக வந்து என்னால் மந்த்லி சிட் போட முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஜி கோல்டு வந்து தேவைப்படாது. ஆனால் என்னோட வருமானம் வந்து வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது. எப்போ என்கிட்ட அமௌண்ட் இருக்கும் எப்போ அமௌண்ட் இருக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் வந்து காசே இல்லாமல் கூட இருக்கும். சில டைம் வந்து என் கையில் காசு இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அதாவது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. என்னால் வந்து மாதம் இவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து டிஜி கோல்டு வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.